அனைவருக்கும் வணக்கம். நாம ஜியோகிராஃபி 500 சீரிஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸ் இல்லாமல் 101 இருந்து 110 வரைக்கும் பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 1, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா. கீழே கூடிய ஸ்டேட்ஸை பாருங்க. இந்த ஸ்டேட்ஸில் மோனோசைட் மினரல்ஸ் வந்து எந்தெந்த ஸ்டேட்லாம் வந்து சிக்னிஃபிகண்ட் ரிசர்வ் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஸ்டேட்டில் அதிகமாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மோனோசைட் ஆனது கோஸ்டல் ஏரியாஸில் அதிகமாக இருக்கக்கூடியதுங்க. கோஸ்டல் ரீஜன்ஸில் இருக்கக்கூடியது. அதே போல் இன்லேண்ட் ரீஜன்ஸ்லையும் சில இடங்கள் இருக்கக்கூடியதுன்றாங்க. ஸோ எங்கே பார்க்கும்போது குஜராத், அதன் பிறகு வந்து மகாராஷ்டிரா, கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, ஒடிசா. ஸோ இந்த இடத்துல இந்த கோஸ்டல் ரீஜன்ஸ்லாம் வந்து இருக்கும். அதே போல் இன்லேண்ட் ரீஜன் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், ஜார்க்கண்ட். ஸோ இந்த ரீஜன்லலாம் வந்து இன்லேண்ட் ரீஜன்லேயும் வந்து இந்த மோனோசைட் ரிசர்வ் ஆனது இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது எந்தெந்த ஸ்டேட்டில் ஜார்க்கண்ட் சொல்லியிருக்கோம், குஜராத் சொல்லியிருக்கோம், ஒடிசா, வெஸ்ட் பெங்கால். ஸோ 4 ஸ்டேட்டுமே வருன்றதுனால ஆப்ஷன் டி ஆல் 4. அடுத்தது, வித் ரெஃபரன்ஸ் டு மைனர் மினரல் ரிசோர்சஸ் இன் இந்தியா கன்சிடர் த ஃபாலோயிங் பேர்சன்ஸ் சொல்கிறாங்க. மைனர் மினரல்ஸை குறித்து சொல்லியிருக்காங்க. கீழே கூடியதில் எதெல்லாம் வந்து கரெக்டாக மேட்ச் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. மினரல்ஸுடைய டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோடைய பிரைம் எதுக்காக அதிகமாக யூஸ் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஜிப்சம் அப்படிங்கிறது சிமெண்ட் அண்டு ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரியில் யூஸ் ஆகுது, கரெக்டு. பென்டோனைட் அப்படிங்கிறது ட்ரில்லிங் அண்டு ஃபவுண்ட்ரி இண்டஸ்ட்ரியில் யூஸ் ஆகுது, கரெக்டு. போர்லாம் போடுறோம் இல்லையா, ஸோ அதுக்காக. இந்த ஒலிவின் அப்படிங்கிறது மெட்டலர்ஜிக்கல் இண்டஸ்ட்ரியில் யூஸ் ஆகுது. ஸோ இதுவுமே கரெக்ட் தான். ஸோ 3 வந்து சரி. ஸோ ஆப்ஷன் சி ஆல் 3 இஸ் த ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 103, இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஏரியாஸ் இந்தியா ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ் ஆர் லொக்கேட்டட். இந்த ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இப்போ ஒரு பீரியட் தான். இப்போ பெட்ரோலுக்கு இந்த சிலிண்டருக்குலாம் வந்து தட்டுப்பாடாக இருக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரியான நேரங்களில் நாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கக்கூடிய பெட்ரோல் அண்ட் கேஸஸ் தான் வந்து ஸ்ட்ராட்டஜிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கிரைசிஸ் நேரத்தில் பயன்படுத்தக்கூடிய பெட்ரோல் தான் வந்து ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோல்னு சொல்லுவாங்க. ஸோ இது இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஆந்திராவில் இருக்கக்கூடிய வைசாக்ல இருக்குது, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய படூர் அண்டு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மங்களூர். இந்த 2 ஸ்டேட்டில் 3 இடங்களில் வந்து இருக்குது. ஸோ அது மாதிரி பார்க்கும்போது கர்நாடகாவில் கூடிய படூர், கர்நாடகாவில் கூடிய மங்களூர். ஸோ இந்த 2 இடத்துல இருக்குது. கேரளாவிலையும் தமிழ்நாட்டிலையும் கிடையாது. ஸோ இது வந்து சரியாக இருக்குன்னு பார்க்கும்போது 1 and 3 ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 104, வித் ரெஃபரன்ஸ் டு ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் ஆஃப் இந்தியா ரீசென்ட்லி சீன் இன் நியூஸ் கன்சிடர் த ஃபாலோயிங் பேர்ஸ். ஸோ ட்ரைப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன ஸ்டேட்டில் அவங்க பிரைமரியாக அந்த ரெசிடென்ஸ் ஆயிருக்குன்னு கேட்டுறாங்க, கரெக்டாக மேட்ச் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ சொலிகா அப்படிங்கிறது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரைப், கரெக்டு. இந்த பர்தி அப்படிங்கிறது ஒடிசாவில் கிடையாது. ஒடிசாவில் இல்லாமல் எங்கே இருப்பாங்க அவங்க? மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, அதன் பிறகு வந்து ராஜஸ்தான், கொஞ்சம் ராஜஸ்தான் அண்டு குஜராத்லேயும் வந்து இங்கெல்லாம் இருப்பாங்க, ஆந்திராவிலையும் இருப்பாங்க. ஸோ இந்த பர்தி அப்படிங்கிறது ஒடிசா கிடையாது. இருளா அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருப்பாங்க, கரெக்டு. சித்தி அப்படிங்கிறது குஜராத்தில் இருக்கக்கூடியவங்க. ஸோ இவங்க வந்து ஒரு ஆஃப்ரிக்கன் ஆரிஜினாக வந்து இருப்பாங்க. ஸோ அந்த பூர்வீகத்தை சேர்ந்தவங்க சித்தி அப்படின்றவங்க. ஸோ இந்த புல்ல வந்து 3 வந்து சரியாக இருக்குது. ஆப்ஷன் சி ஒன்லி 3 இஸ் த ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 105, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் த பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ன்றாங்க. இந்த பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்னா என்ன? ஸோ ஒரு எக்கனாமிக்கலாகவும் லிட்ரஸி வந்து அவங்க ரொம்ப லோவாக இருக்கும், ஒரு ஸ்டாக்னேட்டட் பாப்புலேஷனாக இருப்பாங்க. ஸோ அந்த பாப்புலேஷனானது ஒரு ஆவரேஜாக இருக்கணும். ஸோ அழிந்து போகிற நிலையில் இருக்கக்கூடாது. ஸோ வந்து அக்ரிகல்ச்சரும் வந்து ஒரு லேட்டஸ்டான அக்ரிகல்ச்சர் சிஸ்டம் வந்து அவங்க கூட இருக்காது. ஸோ இதெல்லாம் தான் இவங்க தான் வந்து பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுபடி ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து சரி அப்படின்னு பார்க்கும்போது ஒடிசா இஸ் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பிவிடிஜி இன் இந்தியா அப்படின்றாங்க. ஒடிசாவில் தான் அதிகப்படியான இந்த வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் இருக்குன்றாங்க, கரெக்டு. மொத்தம் வந்து இந்த இந்த வல்னரபிள் குரூப்ஸ் வந்து 75 குரூப்ஸாக வந்துருப்பாங்க, ட்ரைபல் குரூப் இருப்பாங்க. இதில் வந்து ஒடிசாவில் மட்டுமே 13 பேர் வந்து இருக்காங்க. தெர் ஆர் 75 பிவிடிஜிஸ் ஐடென்டிஃபை அக்ராஸ் த இந்தியா. முன்னாடி சொன்ன மாதிரி தான் இதுவும் சரி தான். இதுவும் சரி, இதுவும் சரி. தேபர் கமிஷன் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் த கேட்டகரி ஆஃப் பிவிடிஜிஸ்ன்றாங்க. இந்த தேபார் கமிஷன் தான் வந்து ஃபஸ்ட்டு இப்படி ஒரு கேட்டகரி கொண்டு வரலான்றாங்க. 1960 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் சரி தான். ஸோ 3 வந்து சரி. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 106, வித் ரெஃபரன்ஸ் டு ஹட்டி ட்ரைப்ஸ் கன்சிடர் ஹட்டி ட்ரைப்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ ஹட்டி ட்ரைப்ஸ் பற்றி எதில் வந்து சரின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தே மெயின்லி இன்ஹெபிட் ரீஜன்ஸ் ஆஃப் குஜராத் அண்டு ராஜஸ்தான் கேட்குறாங்க. குஜராத் அண்ட் ராஜஸ்தான் இங்கே இருக்குது, ஆனால் அவங்க இருக்க மாட்டாங்க. இமாச்சல் பிரதேஷ் இந்த ரீஜனில் வந்து இருப்பாங்க. ஸோ இது வந்து தவறு. தே ஃபாலோ ஏ ரிஜிட் காஸ்ட் ஹைராரிக்கி. ஸோ அங்கே ஜாதியுடைய அந்த ஹைராரிக்கி அப்படி ரொம்ப ரிஜிடாக இருக்குன்றாங்க. அதை வந்து அபாலிஷ் பண்ணுறதுல ரொம்ப கஷ்டன்றாங்க. இது சரிதான். போடோ தியோஹர் இஸ் தேர் மெயின் ஆனுவல் ஃபெஸ்டிவல்.
ஸோ அவருடைய முக்கியமான ஒரு ஃபெஸ்டிவலாக வந்து போடோ தியர்ன்றாங்க. ஸோ இதுவுமே வந்து சரிதான். ஸோ எது சரின்னு கேட்டிருக்காங்க 2 and 3. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். Question number 106 with reference to major Indian ports and their unique features, consider the following pairs. Pairs கீழே கூடிய ports அந்த யூனிக் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து incorrectly matched அப்படின்னு கேட்குறாங்க. incorrectly matched அப்படின்னு பார்க்கும்போது ஜவஹர்லால் நேரு போர்ட் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் கண்டெய்னர் போர்ட்ன்றாங்க. இது கரெக்டு தான். விஓ சிதம்பரம் போர்ட் தூத்துக்குடியில் கூடிய ஒரு போர்ட். இது வந்து ஃபஸ்ட்டு க்ரீன் ஹைட்ரஜன் ஹப் போர்ட்ன்றாங்க. ஸோ இதுவும் சரிதான். காமராஜர் போர்ட் இந்தியாஸ் ஃபஸ்ட்டு கார்பரேஸ்டு மேஜர் போர்ட். ஸோ பப்ளிக்காக இருந்ததை ப்ரைவேட் வந்து உள்ளே விட்டது வந்து இதுதான் வந்து அப்படின்றாங்க. இதுவும் சரிதான். ஸோ அப்படி பார்க்கும்போது எதுவுமே வந்து தப்பு கிடையாது. அப்போ ஆப்ஷன் டி நன் இஸ் த ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 198 கன்சிடர் த ஃபாலோயிங் சிட்டிஸ் கீழே கூடிய ஒரு 4 சிட்டிஸ் சொல்கிறாங்க. ஸோ எதெல்லாம் வந்து வெட்லேண்ட் சிட்டிஸ் ராம்சார் கன்வென்ஷனில் எதெல்லாம் வந்து வெட்லேண்ட் சிட்டிஸாக வந்து இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் பார்க்கும்போது இண்டோர் வந்து மத்திய பிரதேஷில் இருக்குது, உதயபூர் வந்து ராஜஸ்தான், போபால் மத்திய பிரதேஷ், ஜெய்ப்பூர் வந்து ராஜஸ்தான். ஸோ எதெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது முதல் 2 மட்டும்தான் ராம்சாரில் இருக்குது, மீதி இருக்குது ராம்சாரில் கிடையாது. அப்படி பார்க்கும்போது ஒன்லி 2 பி இஸ் த ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 109 கன்சிடர் த ஃபாலோயிங் லொகேஷன்ஸ் ஆஃப் இந்தியா. கீழே ஒரு 4 லொகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எதெல்லாம் வந்து பொட்டன்ஷியல் ப்ரொடியூஸ் ஆஃப் ஜியோ தெர்மல் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜியோ தெர்மல் எனர்ஜினா என்ன? இப்போ ஒரு லேண்ட் இருக்குது, ஸோ பூமி இருந்துச்சுங்க, பூமியிலேருந்து வரக்கூடிய இந்த ஹீட், இந்த மேக்மா இருக்குது இல்லையா, ஸோ இந்த மேக்மாவை யூஸ் பண்ணி எப்படி வந்து எலக்ட்ரிசிட்டியை நாம் உருவாக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இது மேக்மாவாக வரும், ஹாட் ஸ்ப்ரிங்காக வரும். ஹாட் ஸ்ப்ரிங்னா என்ன? ஒரு சூடான தண்ணி மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி ஹாட் ஸ்ப்ரிங்லாம் நிறைய இங்கிலீஷ் படங்கள் நம்ம பார்த்துருப்போம். ஒரு காதல் இருக்கிற 2 பேரும் காட்டுக்குள்ளே சைக்கிளில் போவாங்க. அங்கே போகும்போது ஒரு சின்ன குளம் மாதிரி இருக்கும். அப்போ அதில் வந்து பாயிலிங் ஆகிட்டு இருக்கும். அந்த இடத்துல வந்து அவங்க வந்து குளிப்பாங்க. ஸோ தமிழில் நான் எதுவும் பார்த்தது கிடையாது. ஸோ ஆங்கில படங்களில் அந்த மாதிரி வந்து காட்டுவாங்க. ஒரு காட்டுக்குள்ளே ஒரு ஹாட் ஸ்ப்ரிங் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எங்கெல்லாம் இருக்குன்னு கேட்குறாங்க. இந்த 4 இடங்கள்லையும் இந்தியாவில் இருக்குது. ஸோ ஆல் 4 டி இஸ் த ரைட் ஆன்சர். லாஸ்ட் கொஸ்டின் 110 வாட் இஸ் த மெயின் டிரைவிங் ஃபோர்ஸ் பிஹைண்ட் ஓஷன் தெர்மல் எனர்ஜி கன்வர்ஷன். இந்த ஓடெக் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓடெக்னா நத்திங் பட் இப்போ ஒரு கடல் இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ கடலில் வந்து நம்ம பார்ப்போம் கரண்ட் முன்னாடி பார்த்துருப்போம். கரண்ட்னா என்ன? ஒரு டெஃபினட் பேட்டர்ன் இருக்கும். ப்ரெஷர் லோ ப்ரெஷர் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து ஒரு ஹை ப்ரெஷர் கூடிய ஏரியாவுக்கு ஒரு கரண்ட் வந்து போவோம், நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதில் இந்த ஓஷன் தெர்மல் எனர்ஜி அப்படிங்கிறது எந்த மூமெண்ட்டை பேஸ் பண்ணி நடக்குதுன்றாங்க. இப்போது கடலுக்கு மேலே வந்து ஒரு வார்மான டெம்பரேச்சர் இருக்கும், கடலுக்கு கீழே வந்து கோல்டான டெம்பரேச்சர் இருக்கும். ஸோ வார்ம் ஆகும்போது அங்கே ஒரு லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகுமா? ஸோ லோ ப்ரெஷர் மீன்ஸ் நம்ம என்ன சொல்லலாம், இங்கே வந்து மாலிகுல்ஸுடைய அந்த டென்சிட்டி வந்து ரொம்ப குறைவாக இருக்குமா? அப்போ என்ன பண்ணணும், டென்சிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த வார்ம் வாட்டரும் இந்த கோல்டு வாட்டரும் இப்படி மூவ் ஆகும் இல்லையா? ஸோ இந்த மூவ் ஆகக்கூடிய இந்த சர்க்குலேஷன் இருக்கக்கூடிய ரொட்டேஷனும், ஸோ அதே போல் இந்த இடத்துல கோல்டாக இருக்கிற ஒரு வாட்டரும் இந்த இடத்துல வார்மாக இருக்கிற ஒரு வாட்டரும் இப்படி ஒரு சர்க்குலேஷன் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான சர்க்குலேஷனில் இருக்கும்போதும் ஸோ இந்த கோல்டாக இருக்கக்கூடிய வாட்டர் சில நேரங்களில் அடிப்பகுதி வந்து வார்மாக இருக்கும், மேற்பகுதி வந்து கோல்டாக இருக்கும். ஸோ இது கீழே போகும். நீங்கள் கிணறுகளில் நீங்கள் வில்லேஜில் இருந்தீங்கன்னா வந்து இந்த கிணறுலாம் வந்து குளிச்சிருக்கலாம். ஸோ அப்போது குளிர்காலத்தில் குளிக்க போகிறோம் அப்படின்னா மேலே வந்து ரொம்ப குளிர்காலத்தில் குளிக்க போகிறோம்னா மேலெல்லாம் வந்து சில்லுன்னு இருக்கும். ஆழத்தில் வந்து மண் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு சில போட்டிகள்லாம் நடக்கும். அப்போ உள்ளே போக போக ஹீட்டாக இருக்கும். இதே வெயில் காலம் வரும்போது மேலே ரொம்ப சூடாக இருக்கும் தண்ணி, கீழே போக போக சில்லுன்னு இருக்கும். ஸோ ஆழம் குறைவாக இருக்கக்கூடிய கிணறுகளை குளிக்கும் போது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது வந்து இந்த ஓடெக் அப்படிங்கிறது தெர்மல் பேஸ்டு ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ்ன்றாங்க. ஸோ அதன்படி பார்க்கும்போது சலைனிட்டி கிடையாது, ப்ரெஷர் கிடையாது, டைடல் ஃபோர்ஸ் கிடையாது, டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் பிட்வீன் வார்ம் சர்ஃபேஸ் வாட்டர் அண்டு கோல்டு டீப் சி வாட்டர்ன்றாங்க. ஸோ இதுதான் சரி. ஆப்ஷன்ஸ் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ பிகாஸ் இல்லாமல் ஜியோகிராஃபியில் ஒரு 10 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இந்த 10 கொஸ்டின்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். அட்லா சந்திப்போம். நன்றி.